اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عبد الله بن عمرو أن رسول الله صلى الله عليه وسلم قال: الدنيا متاع وخير متاع الدنيا مرأة صالحة، أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களுடைய செல்வங்களில் மிகவும் மேலானது எது என்று பார்த்தால் நல்ல மனைவி அமைவது. அதே போன்று அந்த மனைவிக்கு, பெண்ணுக்கு நலம் நாடுதல், இந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்கக்கூடிய பாடமாக இன்று இருக்கின்றது. ஏனென்றால் குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக பார்க்கக்கூடிய சமயங்களில் ஒரு 10 விதமான குணங்கள் கொண்டவர்களாக பெண்கள் இருப்பார்கள் என அறியப்படுகின்றது. ஒரு 10 விதமான குணங்கள் உடையவர்கள் தான் பெண்களாக இருக்கின்றார்கள். அது என்னென்ன 10 குணங்கள்? ஒன்று, அவர்கள் நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருப்பார். இரண்டாவது, நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார். மூன்று, கன்னி பெண்ணாக இருப்பார். நான்காவது, குழந்தை பேர் உள்ளவராக அவள் இருப்பாள். ஐந்தாவது, வீட்டு நிர்வாகத்தை நன்கு கவனிப்பவனாக இருப்பாள். ஆறாவதாக, பாவம் இல்லாத பணிகளில் கணவனுக்கு கீழ்ப்படிந்தவளாக இருப்பாள். ஏழாவது, பத்திரித்தனத்துடன் அவள் இருப்பாள். எட்டாவதாக, அழகு மிக்கவளாக இருப்பாள். ஒன்பதாவது, அதிகம் உணர்ச்சி வசப்பட மாட்டாள். ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதிகமா உணர்ச்சி வசப்படாம இருக்கக்கூடியவளாக இருப்பாள். பத்தாவதாக, எளிமையானவளாக இருப்பாள். இந்த 10 குணங்கள் உள்ள பெண்மணிகள் இருக்கின்றார்களே, இப்படி இருக்கக்கூடிய பெண்களை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வுலகம் முழுவதும் பயணிக்கும் செல்வந்தர்களே, அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், சீருக்குள்ளாது நீங்க உலகத்து முழுவதும் நீங்க சுத்தி பாருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹி அதை வைத்து இங்க சொல்றாங்க, உலகத்தை சுற்றி செல்லக்கூடிய செல்வந்தர்களே, வசதி வாய்ப்பு இருந்தா தான் அவங்க செல்ல முடியும். பயணிக்கும் இவ்வுலக செலவுகளில் மிகவும் மேலானது எது என்று தெரியுமா? நல்ல மனைவியே. ஒரு மனிதனுக்கு இந்த 10 சொல்லப்பட்டதுடைய குணங்கள் இருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடியவளாக இருந்தால் அந்த பெண்மணி நல்ல குணமுடைய நல்ல மனைவியாக இருக்கின்றார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறார். அதே சமயத்துல இப்ப கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் முரண்பட்டவர்களாக இருப்பார்கள். நம்ம இதுல சொல்லக்கூடியது அதிகம் உணர்ச்சி வசப்பட மாட்டாள் என்பதாக சொன்னோம். இந்த விஷயத்துல கொஞ்சம் சற்று மாறுதல் பெற்றவர்களாக இருப்பாங்க. உடனே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, ஏதாச்சும் ஒண்ணு எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த ஒரு தேட்டங்களில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
இப்படி இருக்கக்கூடிய சமயங்களில் அவர்களை நான் உடனே சீர்திருத்தப்படுத்துகிறேன். இதான் நல்ல பெண்மணிக்கு தான் அடையாளம் சொல்லியிருக்காங்க, நான் அதனால மனைவியை சரி பண்ணேன் அப்படின்னு செய்வதும் கூடாது உடனே போயிட்டு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பெண்கள் வளைந்த விழா எலும்புகளால் படைக்கப்பட்டுள்ளார். அந்த பெண்கள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்காங்க. அவளை நீ ஒரே அடியாக நிமிர்த்த போன அவளை ஒடித்த விழுவாய். நீ விழா எலும்பு வளைந்த விழா எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் பெண்களை படைக்கப்பட்டிருக்கின்றான். அதை நீங்கள் உடனடியாக நிமிர்த்த நினைத்தால் அது ஒடிந்து விடும். அப்ப அவனை உடனே சரிப்படுத்தணும், இங்க வந்தவொடனே எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சரியாகாது. என்ன ஆயிரும்? மொத்தத்துக்கு உடஞ்சு போயிடும். அவளை நீ அப்படியே விட்டு விட்டால் அவளின் கோணல் இருக்கவே அவளை அனுபவிக்க வேண்டியது வரும். ரெண்டு விஷயத்தையும் சொல்றாங்க. திருத்தம் அப்படிங்கிறது இருக்குது, அதுக்காக ஓவர் கண்டிஷன் போட்டு ஓவரா நான் திருத்தினேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, அதை நினைச்சு அடிச்சு உடைச்சிடக்கூடாது. அதே சமயத்துல வளைஞ்ச இடம்லதான் இருக்குது, நான் அவளை அனுசரிச்சு போங்க அப்படின்னு நீ சொல்லி மொத்தத்துக்கு விட்டீங்கன்னா அது அதே கோணல்ல தான் போய்கிட்டே இருக்கும். அப்ப கடைசி வரையும் நீ என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. சில சமயங்களில் நாம் அப்படித்தான் ஆகிவிடுகின்றார்கள். கொஞ்சம் விட்டுக் கொடுப்போம் என்பதாக விட்டுக் கொடுக்க மொத்தத்துக்கு ஆண்கள் தங்களுடைய சுயமரியாதையை இழந்து விட்டவர்களாக வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக மாறிவிடும். எந்த ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாம் சரியாகத்தான் தெரியும், இருந்தாலும் என் முன்னாடி சொல்லிச்சுங்க நான் அதைத்தாங்க செய்யணும் சொல்லாம இவர் செஞ்சுட்டு போவாரு. அப்ப அப்படி மொத்தத்திற்கு இவர்கள் விட்டும் விடக்கூடாது. அதற்காக வேண்டி டெம்பரான இருந்த மொத்தத்திற்கு அவர்களை நிமிர்த்த வேண்டும் என்பதாக எண்ணிருந்த அவர்களை டார்ச்சர் செய்யவும் கூடாது. ரெண்டையுமே சொல்றாங்க. நீங்க அவங்க ஓவரா டார்ச்சர் செஞ்சு ஓவரா அவங்க என்ன செய்யாதீங்க, அது போலையும் செஞ்சிடாதீங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிற அப்படின்னு இவர் ராணுவத்தில் இருக்கிறது போல நினைச்சிட்டு வீட்டுல போய் அது போல செய்வாரு. உள்ள வந்தாலே எதுவும் பேசக்கூடாது, செய்யக்கூடாது. அவங்க ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க, வீடுகளில் இருக்கும் பொழுது கண்டிஷனாகவும் இருந்திருக்காங்க, அதே சமயத்துல சந்தோஷமாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹ் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார்ந்துக்கூடிய சமயங்கள்ல மனைவி மக்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ரசூலுல்லாஹும் விளையாடிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க, இன்னும் இந்த சத்தமா இருக்குது, ரசூலுல்லாஹ் இல்லையா வீட்டுல அப்படின்னு. வாழ்க்கையில அது அவங்கள்ட்ட எந்த ஒரு மாற்றமும் வரல, அதே போல பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு இரண்டாவதாக அவன் உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தானே எல்லா பேரும் கப்சுன்னு வாய மூடி இருந்தான். அப்ப பாக்குறாங்க, இவன் நேரமா நான் வர்றப்ப வீட்டு பக்கத்துல வர்றப்ப எல்லா பேரும் பேசி சிரிச்சிருந்தீங்கன்னா இப்ப என்ன மௌனமா இருக்காங்கன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா பாத்தியா நம்ம பார்த்த உடனே எல்லாம் அமைதியாயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, உமரே நீங்க கடுமையான நபர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மென்மையான நபர், அதனால வந்தவொடனே அவர்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை விட்டுவிடவில்லை. அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே சந்தோஷத்துல இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ள வரும் பொழுது அமைதியானாங்கன்னா அவங்க அவ்வளவுக்கு கண்டிஷனா இருக்கக்கூடியவங்க. அதனால கண்டவொடனே உமர் ரலியல்லாஹு தஆலா கண்டு பயந்து அமைதியானாங்க. உடனே சொல்றது இதோட மிலிட்டரியோட வீட்டை நடத்தவும் கூடாது, அதுக்காக நீ கையாளாக தனத்தை போன்று மொத்தத்திற்கு வீட்டை யூசனை விட்டவும் கூடாது. ரெண்டருக்கு மத்தியில் விரித்தும் கையை விரித்தும் விடக்கூடாது, கையை சுருக்கி விடக்கூடாது, நடுத்தரமாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய மனைவியர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல செயல்களை நல்ல காரியங்களையும் அவர்களுக்கு நாட வேண்டும். அவர்கள் எப்படி சீர்திருத்தப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அதை நாம் சிந்திக்க வேண்டுமே ஒழிந்து அவர்களை மொத்தத்திற்கு நாம் ஆட்டி ஆழ்வதற்காக வேண்டி நாம் இருக்கின்றோம் என்பதாக எண்ணியும் விடக்கூடாது.
என்பதைத்தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. வல்லல்லாஹ் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்மளுக்கு ஆக்கி தந்தார் உருவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.